வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்றைக்கி நம்ம எந்த கேம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம் பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு சிப்ஸ் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் வந்து ரீசெண்டாக ஒரு கேம் ட்ரெண்டாக வச்சு தெரியுமா, இந்த பாய்சனஸ் கேண்டீன்ட்டு அது மாதிரி தான் 3 சிப்ஸில் பாம் வச்சுன்னா அதை எடுத்தாங்கன்னா 3 ஹார்ட்டு போகும். ஸோ இந்த கேம் விளையாட போகிறோம். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். வேட்டையை ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த குரூப்பில் சேரலாம்? இவனுக்கு 3 பேர் ஆல்ரெடி விளையாடிட்டு இருக்கானுங்க. 2 பேர் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வேறு எங்கேயாவது போயிடல. நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னா ரொம்ப முக்கியமான வேலையில் இருந்தேன். அதாவது நம்ம ஒரு சாங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வேலையில் இருந்ததுனால நான் வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் வந்து ட்ரை போடுறதுக்கு ட்ரை தான். சரி, இதுதான் போடுறேன். ஓகே இப்போ நம்ம வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவளுக்கு சிப்ஸ் வந்துச்சு. எது வைக்கலாம்? ஃபஸ்ட்டு கீழே ஒன்று மிடில் இருக்குல்ல, அதில் வச்சுருவோம். ஸோ இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் அதே ஆப்போசிட்டில் இருக்குது மேலே ஒன்று, அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிறது கொஞ்சம் லெஃப்ட் சைடில் ஒன்று வச்சிடலாம். ஓகே வச்சாச்சு. இப்போ அவள் வைக்கணும் நம்ம பாம்பு. எங்கே வைப்பான்னு தெரிலையே, நம்மளுக்கு தெரியாது, அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டோம். நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ அவள் சிப்ஸ் எடுக்கணும். அவளுக்கும் ஒன்றும் ஆகலை. பாம்பு அடிக்கணும்னு நினச்சேன். இப்போ எதை எடுக்கலாம்? இது எடுப்போம். ஓகே, கார்னராகவே எடுப்போம். யாரும் வைக்க மாட்டாங்கன்னு நம்பி எடுக்கிறேன். ஆனால் அவன் எதுவுமே சாப்பிட மாட்டேறான். நம்மளும் சாப்பிட மாட்டோம், அவளும் சாப்பிட மாட்டோம் பாம் வச்ச கேண்டியை. ஓகே, கேண்டியில் சிப்ஸு படம் நமக்கு எதுவும் ஆகலை. ஸோ அப்போ அந்த 3 பாக்ஸில் இல்லைன்னா அவள் எந்த ஃபார்மேட்டில் வச்சுருக்கான்னு தெரில. இது நல்ல வேலை எதுவுமே ஆகலை. நான் கூட வெடிச்சிருவேன்னு நினச்சேன். ஏன்னா அவளும் எடுக்க மாட்டேறா கரெக்டாக. அந்த 3 சிப்ஸு தவிர எல்லாத்தையும் எடுக்கிறான். நல்ல வேலை வெடிக்கலையப்பா கடவுளே. எடுத்துட்டா போட்டு பாம்பு போச்சா. ஓகே, இப்போ நம்ம எடுக்கணும். நம்ம அவ்வளோ மாதிரி வெடிச்சிடக்கூடாது. ஓகே, இது எடுப்போம். வெடிக்குதா? நல்ல வேலை இல்லை போட்டு. அப்போ அவன் மிடில் 3ல் வச்சுருக்காளா? ஒரு வேளை இருக்குமோ? சரி, நம்ம லாஸ்ட்டில் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இல்லை, அப்போ நடுவில் இருக்க 3 தானா? போட்டு 2வது பம்பு போச்சு. தோத்துருவா போலையே. நடக்கூடாது, எப்படியாவது ஜெயிச்சணும். பாம்பு இருக்கிறதா ஏற்றா. நான் தோப்பன்னு நினச்சியா? நல்லா ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு தெரியுமா? ஓகே, இது எடுப்போம். ஐயோ போச்சுடா, வெடிச்சிருச்சு. அப்போ வந்து நடுவில் இருக்க ஃபார்மேட்டில் தான் வச்சுருக்காளோ. அப்போ இந்த 3 சிப்ஸில் 2த்துல பாம்பு இருக்குது. இதில் இருக்குமா? நல்ல வேலை இல்லை. அப்போ அந்த 2 சிப்ஸில் தான் பாமா போட்டு அவள் வந்து லாஸ்ட்டு சிப்ஸ் எடுத்துட்டா. நம்ம பாம்பு வச்ச சிப்ஸ் எடுத்துட்டா. நான் போனா போதுன்னு இந்த கேமில் விட்டு கொடுத்துட்டு அதனால ஜெயிச்சிட்டேன். போடா டே போட. தோத்துட்டு எப்படி கதை அடிக்குது பார்த்தீங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போவோம். இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. ஓகே, இதுவும் பொண்ணு தானா? பொண்ணு மாதிரி இருக்குது, நம்ம பையன் மாதிரியும் இருக்குது. பொண்ணு தான் போல். ஓகே, நம்ம என்ன இன்றைக்கி 2 பொண்ணுங்க கூட விளையாடிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பாம்பை வைப்போம். அந்த கார்னரில் ஒன்று, இதில் ஒன்று, அதுக்கப்புறம் நடுவில் ஒன்று வச்சிடலாம். ஓகே, க்ராஸாக வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வச்சாச்சு. இப்போ அவள் வச்சிடணும் பாம்பு. நம்மளுக்கு எடுத்துட்டானா? என்ன கீழே இருக்கிறத எடுத்துருக்கான் நம்மள மாதிரியே. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்சைட் எடுத்தாச்சு. ஓகே, அவன் இந்த கார்னர் எடுத்துட்டான். பாம்பு இருக்கிறத தவிர எல்லாத்தையும் எடுக்கிறான்டா அவன். ஓகே, நம்ம இந்த கார்னர் எடுப்போம். பாம்பு அடிக்குதா? இல்லை ப்ரோ, நான் ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயர் ப்ரோ. என் வாய்ஸை கேட்டாலே எல்லோரும் மயங்கிடுவாங்க. ஏன்னா நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் என் வாய்ஸ் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஆமாம், உன் வாய்ஸை கேட்டால் எல்லோரும் மயங்கிடுவாங்க. ஆனால் அது என்ன மாதிரி மயக்கம் தான் தெரியாது. பல்லு விலகி இருக்க மாட்டான், பேசினோடனே எல்லாம் வாங்கி வந்துருப்பானுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு இப்போதைக்கு யாருக்குமே ஹார்ட் போயிருமோன்னு பயமாக இருக்குது. எந்த சிப்ஸ் எடுக்கலாம்? இது எடுப்போம். கார்னராக இருக்குது. படம் எதுவுமே இல்லை. அப்போ அந்த நான் மேலே இருக்கிறதுலையும் இல்லை, இதில் இல்லை. இப்போ இருக்கிறது அவனுக்கு ஒரு ஹார்ட் வெடிச்சிருச்சு. ஏதோ இந்த டைம் மட்டும் வெடிச்சிருச்சு. ஆனால் அடுத்த வாட்டி வெடிக்காது. பாத்தியா, உனக்கு வெடிச்சிருச்சு. தேவையில்லாமல் போய் சேர்த்துட்டோமோ போட்டு. இப்போ உனக்கு வெடிச்சிருச்சுல, அதான் சொன்னல, நான் உனக்கு போனா போதுன்னு விட்டு கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இந்த லாஸ்ட் சிப்ஸை நான் எப்படியாவது சாப்பிட்டு முடிச்சிடுவேன். அப்புறம் நான் தாண்டா இந்த கேமில் வின் பண்ணுவேன். நீலாம் தோற்று தாண்டா போவேன். அதையும் பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஜெயிக்கலை. அப்போ இந்த 4 சிப்ஸில் 2ல் பாம்பு இருக்குது. 2 தான் நார்மலானது. இப்போ நடுவில் இருக்கிறத எடுக்கலாமா இல்லை கீழே இருக்கிறத எடுக்கலாமா? சரி, கார்னர் எடுப்போம். ஓகே, எதுவும் ஆகலை. அப்போ இந்த 3 சிப்ஸில் 2த்துல பாம்பு இருக்குது. ஓகே, எதை எடுப்பான்? நான் தோப்பேன்னு நினச்சியா? நான் தான் சொன்னல எதுவுமே எடுக்க மாட்டேன்ட்டு. இந்த 3த்துல 2 பாம்பு இருக்கே, வெடிச்சிருமோ? நல்ல வேலை வெடிக்கல. அப்போ இந்த 2த்துல தான் பாம்பு இருக்கா? ஐயோ இந்த சிப்ஸ் எடுத்துடுறான். ஐயோ போச்சுடா போட்டு. இப்போ அவன் தான் தோத்தா மாதிரி அர்த்தம். நம்ம இந்த சிப்ஸ் எடுத்துட்டோமா, அவன் சான்ஸ் இல்லை, அந்த சிப்ஸ் தான் எடுக்கணும். அப்போ அவன் தான் அவுட்டு. நான் தோற்க மாட்டேன். ஏடா அம்மா அப்பான்னு சொந்த கொண்டாடிட்டு இருக்கேன். போட, தோற்று போட்டு என்ன வாயிடுறோம் உட்காந்துட்டு.
இதை அப்படியே வெட்டு கொடுத்துருவாராமா. ஓகே, இங்கே என்ன நடக்குது? ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஹார்ட்டு தான் இருக்குது. யார் ஜெயிப்பா? தெரில, ஜெயிக்கிற மாதிரியே தெரில. ஓகே, இப்போ நம்ம வந்து வேறு யார் கூடயாச்சும் விளையாடலாம். எங்கேயாவது ஃப்ரீயாக இருக்கானுங்களா? ஃப்ரீ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க போல். என்னடா யார் ஜெயிப்பா? இப்போது ஒருத்தன் செத்துட்டான். என்ன இது கலராக இருக்குது? இருங்க, நம்மளுக்கு வெறும் சிப்ஸு தானே வந்துச்சு. இவன் ஐஸ்கிரீமு கேக்கெல்லாம் வச்சு விளையாடிட்டுருக்கானுங்க. சரி தான் இருக்காங்க. என்னது இது சிப்ஸா? ஓ, நம்ம சிப்ஸுக்கு இது என்னது இது? ஐயோ மறந்துட்டேனே. சிப்ஸுக்கான ஸ்கின்னெல்லாம் மாற்றிக்கலாம் போல். ஓகே, ஐஸ் ஃப்ரூட்டு, மேஜிக் போஷன், கோல்டு சிப்பு இதெல்லாம் இருக்குது. ஓ, ரோபக்ஸ் வேணுமா? போங்கடாடே, நானே இங்கே ஓசியில் தான் ரோப்ளாக்ஸ் விளையாடிட்டுருக்கேன். இதில் ரோபக்ஸ் நாங்கள் தராங்க உங்களுக்கு அப்படியே ஓசியில். எங்கள் காசுடா, நீங்கள் இவனுங்க ஈஸியாக வந்து இல்லை காசு கொடுங்க நாங்கள் தரோன்னு வானுங்க. இந்த ஸ்கின்னுக்காக என் காசு வேஸ்ட் பண்ணணுமா கைஸ்? அப்புறமேட்டு ஃப்ரீயாக எப்படி ரோபக்ஸ் எடுக்குதுன்னு நான் ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ வந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரிஞ்சுது. நான் இந்த ஃப்ரீயாக ரோபக்ஸ் கிடைக்கிறதெல்லாம் வந்து ஃபேக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உண்மையிலே நம்மளுக்கு ரோபக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். என் ஃப்ரெண்டு வந்து 10,000 ரோபக்ஸ் எடுத்தான். ஓன் மணி இல்லை, நம்மளுக்கு எந்த மெசேஜுமே வராது. நம்ம வந்து சின்ன கேம் விளையாடி எடுக்கலாமா ஃப்ரீ ரோபக்ஸு. ஸோ அது எப்படின்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன், சேஃபாக இல்லைன்ட்டு. சேஃபாக இருந்தால் விளையாடலாம், அப்படி இல்லைன்னா வேணாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பாம்பு வச்சாச்சு. இப்போ அவன் என்ன வைக்க போகிறான்னு தெரில. ஓகே, இது சாப்பிட்டு வைப்போம். பாம்பு அடிக்குதா? இல்லை. ஓகே, இவன் யாராவா? மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். என்னை பார்த்தா எல்லாருமே பயந்து ஓடிடுவாங்கடா. ஏன்னா நான் மான்ஸ்டருக்கு தம்பி ஹல்க் தெரியுமா? அவன் என்னோட சித்தப்பா பையன்டா. உருட்டு உன் நல்ல மனசுக்கு நீ தான் உருட்டணும். ஓகே, அவனுக்கும் இன்னும் வெடிச்சிருமோ? இல்லை, வெடிக்கலை. ஓகே, நம்ம இந்த 3 சிப்ஸை தவிர எல்லாத்தையும் எடுக்கிறான்டா அவன். ஓகே, இப்போ அவன் சாப்பிட்றான். போட்டு அவன் இந்த சிப்ஸை எடுத்துட்டான். டேய், என்னை மட்டும் நீ ஜெயிக்க வச்சிட்டினா உனக்கு நான் லாலிபாப் வாங்கி தரேன். லாலிபாப்பாவது கீழி பாப்பாவது? லாலிபாப் காலெல்லாம் முடிஞ்சிருச்சுட்டா. இப்போ எல்லாம் ஏஞ்சி ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் என்ன சொல்கிறேன்றது சில பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கேமுக்கு வருவோம். ஓகே, இவன் 2 சிப்ஸ் எடுத்துட்டான் போட்டு. ஓகே, இப்போ இன்னும் ஒரே ஒரு சிப்ஸ் தான் இருக்குது. அவன் எடுத்துருவானா? தோத்தா வேற அவன் போட்டு அடிப்பானே. எடுத்துடுறாடே. நான் மட்டும் தோக்கட்டும், உன்னை வரட்டு அடிப்பட்டோம். அதையும் பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு இன்னும் ஒரு ஆட்டு தாண்டா வெடிச்சிருக்கு. ஓகே, அவனுக்கு 2 ஆட்டு வெடிச்சிருச்சு போல். ஓகே, இப்போ நம்ம எந்த எடுக்கலாம்? இது எடுப்போம். வெடிக்குமா? ஐயோ வெடிச்சிருச்சு. ஐயோ 2 பேருக்கும் ஒரே ஒரு ஆட்டு தான் இருக்குது. எடுத்துருவானா? ஐயோ சிப்ஸ் அந்த சிப்ஸை எடுத்து தொலையண்டா. ஒருத்தர் தோற்றுருவோமோ? இங்கிட்ட தோற்றக்கூடாது. ப்ளீஸ். இந்த 2 சிப்ஸில் ஏதோ ஒன்று தான் இருக்குது. போட்டு அவன் எடுத்துட்டான். அவன் தோற்ற விரட்டி அடிப்பேன்னு சொன்னாலே. ஓடுறா இங்கே இருக்கவே கூடாது. ஏறுறவன் என்னது இது? ஓ, இங்கே ரேங்க் போர்டு. ஓ, லீடர் போர்டில் வச்சுருக்காங்களா? நம்ம எத்தனாவது பிளேஸ் இருக்கோம்? 50வது பிளேஸு. 50+. போடாரே, இந்த கேம் அவ்வளோ நேரம் விளையாடி இவனுங்க எப்படி அவ்வளோ காசு எடுத்தானுன்னு தெரில. இப்போ இவன் ரொம்ப ஐயோ வளருதே ப்ரோ பிளேயர். என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எவனுமே வரல. என்ன இன்னுமே ஆள் வரல? ஒரு வழியாக ஆள் வந்துட்டாங்க. லைலான்னு ஒரு பொண்ணு வந்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பாம்பு வைக்கணும் போல். ஓகே, நம்ம இப்போ வந்து மேலே இருக்க சிப்ஸு ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம யாருமே அங்கே பாம்பு வைக்க மாட்டாங்கன்னு நினச்சி அந்த இடத்துல இருப்பாங்க. ஆனால் நம்ம கரெக்டாக அங்கே தான் பாம்பு வச்சுருப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து எல் ஷேப்பில் வச்சாச்சு. இப்போ அது லாஸ்ட்டு பாம்பு கரெக்டாக அந்த பாம்பு இருக்குது சிப்ஸாக எடுத்து சாப்பிட்ருச்சு. ஓகே, இப்போ நம்ம எடுப்போம். நம்மளுக்கு எதாவது வெடிக்குதா? நல்ல வேலை எதுவும் வெடிக்கலை. நம்ம வச்ச இடத்துல அது இல்லை. ஓகே, இப்போ அந்த 2 பாம்பு எடுத்துட்டா. இப்போ 2 ஹார்ட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ஹார்ட் தான் இருக்குது அவளுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து நமக்கு இன்னும் 3 ஹார்ட் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜெயிச்சிருவோன்னு நினைக்கிறேன் மேபி. ஏன்னா அதுக்கு இன்னும் ஒரு ஹார்ட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு இந்த பாம்பு சிப்ஸ் எடுத்துருச்சுன்னா அவ்வளோதான், அது வெடிச்சிடும். சார், எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்குறீங்களா? உங்கள் சேனல் பேர் எனக்கு தெரியும். உங்கள் சேனல் பேர் சஞ்சன் தமிழ் கேமிங் தானே? இன்னும் யாரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கேட்டிருக்கேன் சார். எனக்காக இந்த கேமில் விட்டு கொடுத்துருங்க கைஸ். இவள் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கேட்டதுனால இவளுக்கு விட்டு கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கேமுன்னு வந்துட்டு நான் யாருக்கும் விட்டு கொடுக்க சொல்ல மாட்டேன். ஏன்டே இப்படிலாம் பேசுனா நான் வந்து விட்டு கொடுத்துறேன்னு நினச்சியா? நீ என்ன பண்ணாலும் உனக்கு இந்த கேமில் வந்து பனிஷ்மெண்ட்டு தான். நீ சாவது உறுதி. அந்த லாஸ்ட்டு சிப்ஸை மட்டும் நீ எடுத்துட்டீங்கன்னா உன் சொல்லி முடிஞ்சிச்சு. போடாடே, நானே இந்த கேமில் ஜெயிச்சிருவேன்டா. பார்த்தியா, உனக்கு இன்னும் 2 ஆட்டு தான் இருக்குது. எஸ்டிஜியாவது புஷ்டிஜியாவது நான் தாண்டா ஜெயிக்க போகிறேன். என்னடா ஜண்டா மந்திரம் சொன்னோன்னே நான் கீழே விட்டேன். அப்போ இவன் மந்திரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறாள். ஜெயிச்சிட்றா போல அவளே. என்ன இன்னைக்கு ரொம்ப பிளாபர் ஆகுது.
ஜெயிச்சிடலான்னு நினச்சேன். அவள் ஓவராக வாய் பேசினாலே ஜெயிச்சிருவோன்னு நினச்சேன். இதுக்கு பேசாமல் நம்ம விட்டு கொடுத்துட்டோன்னு சொல்லிடலாமோ. பொண்ணே, நான் ஏதோ போனால் போதும் தான் விட்டு கொடுத்தேன். இவன் யாரா அவன் கருசட்டிக்கு போட்டு வச்ச மாதிரி இருக்கான். ஓகே, இவங்க கூட இப்போ விளையாட போகிறோம். என்ன பண்ணலாம்? எந்த இதில் என்னடா இது எக்ஸ்ட்ரா பம் வைக்கணும்னா காசா? எனக்கு இந்த 3 பாமே போதும்ப்பா. இந்த எக்ஸ்ட்ரா பம் வச்சு தேவையில்லாமல் நடி வாங்க தேவையில்ல. ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரி எல் ஷேப் தான், ஆனால் ஆப்போசிட் சைடில் வச்சுருக்கோம். அவன் எந்த எடுத்துக்கலாம், அந்த சைடு எடுத்துட்டான் போல். ஓகே, இந்த கருசட்டி வாய மாதிரி இருக்கான். டேய் கருசட்டி வையா, என்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு. ஏன்னா நான் தோத்துட்டேன்னா உன்னை அடித்து கொல்ல மாட்டேன், ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன்னா உன்னை அடித்தே கொன்றுவேன். ஓவராக பேசுனா அவ்வளோதான் உனக்கு. ஒழுங்கு மரியாதையாக விளாட்ற வேலையை மட்டும் படுறா. என்னை தொல்லை பண்ண அவ்வளோதான் உனக்கு. இவன் இப்படி கொந்தளிக்கிறான். சார் நான் எதுவும் பண்ண மாட்டேன், கம்முன்னு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அவனுக்கு இன்னும் ஒரே ஒரு ஹார்ட்டு போயிடுச்சு ஆல்ரெடி. ஓகே, நம்ம 2 பேருக்குமே இன்னும் 2 ஹார்ட்டு தான் இருக்குது. இதில் யார் ஜெயிப்பா? எஸ்டிஜியா இல்லை அந்த கருசட்டி வாயனா? கருசட்டி வாயன்னா எஸ் கருசட்டி வாயன் அப்படின்னு கமெண்டில் போடுங்க. அப்படி இல்லை எஸ்டிஜி தான் ஜெயிக்க போகிறேன்னா ப்ரோ பிளேயர் எஸ்டிஜி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு எஸ்ன்னு போடுங்க. யாருன்னு பார்ப்போம். ஓகே, என்னடா 2 ஆட்டு போயிடுச்சு. சொல்லி வாயமுள்ள தோற்றுறோம் போலியே விட்டா. ஐயோ, ஒரே ஒரு ஆட்டு தான் இருக்குது. டே அந்த பாம்பு வச்சு சிப்ஸ் எடுத்துடா போட்டு. அவனுக்கு இன்னும் 2 ஆட்டு தான் இருக்குது. 2 ஆட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ஹார்ட் பேலன்ஸ் அவனுக்கு. ஓகே, இந்த கார்னரில் இருக்க சிப்ஸ் எடுப்போம். தோற்றுருவோமோ? நல்ல வேலை தோக்கலை. நான் தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறேன். நீ அப்படியே போயிட்டு காசு எல்லாத்தையும் வேஸ்ட் தாண்டா பண்ண போகிறேன். நான் இன்னும் இந்த 300 ருபீஸ் வின் பண்ண போகிறேன்டா. டே பாம் இல்லாத சிப்ஸ் தான்டா எடுத்து சாப்பிடுவேன் நான். அதையும் பார்ப்போண்டா. டே நீ ஓவராக பேசுறதை பார்த்தா நான் தான் ஜெயிப்பேன் போலையே. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். தமிழ்நாட்டில் இல்லை, கூகுளில் போயிட்டு எஸ்டிஜின்னு டைப் பண்ணி பாருங்கள். என்ன தெரியுமா வரும்? வெப்பேஜில் போய் பார்த்தால ப்ரோ பிளேயர் ஆஃப் த வேர்ல்டுலேயே இவன் தான் ஃபேமஸ் ப்ரோ பிளேயர்னு வரும். சொன்னல நான் தான்டா ஜெயித்தேன். டே மஸ்னா மண்டையா, அவன் பேர் மசனான்னு வச்சுருக்கான். மண்டையில் மசாலா இருந்தால் ஏன்டா நீ மஸ்னான்னு வைக்கிற பேரை? என்னடா வளர்ற? டே அவுட்ரோவை கொடுத்துட்டு கிளம்புடா டே. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த என்ன கேம் போடணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா நானே போடுவேன். எனக்கு நீ தான் ஏன் நெஞ்ச குலுக்கி சிரிக்கி வாடி வட்ட